நாம் இன்னைக்கு கத்திரிக்காய் சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு 4 வரமிளகா, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். 6 கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னியை அரைச்சி எடுத்து வந்தாச்சு. அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.